ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோர் மேட் க்ளீனிங். நம்ம வீட்டு வேலைகளில் நிறைய வேலை ஈஸியாகவே நம்ம செஞ்சுருவோம். ஆனால் இந்த டோர் மேட் க்ளீனிங் மட்டும் நம்ம வந்து டெய்லி செய்ய போகிறது கிடையாது. இது வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா வந்து ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம கையில் வந்து ப்ரஷ் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக எல்லார் வீட்லேயுமே இப்போ இருக்கக்கூடிய ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து வாஷிங் மிஷின். ஸோ வாஷிங் மிஷினில் எப்படி மிஷினும் கெட்டு போகாமல் நமக்கும் வேலை ஈஸியாக எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி அழுக்கான மேட்டெல்லாம் துவைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டோர் மேட் க்ளீனிங் வந்து நிறைய பேர் வாஷிங் மிஷினில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மிஷின் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ப்ளஸ் வந்து நம்ம எவ்வளோ வந்து க்ளீனாக எஃபெக்டிவாக நம்ம வந்து இதை துவைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அழுக்கான மேட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாளி தண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மேட்டெல்லாம் வந்து டைரெக்டாக மிஷின்குள்ளே போட்டோன்னா அதில் இருக்க மண் எல்லாம் போய் அடைச்சிக்கிட்டு அதுதான் வந்து நம்ம வாஷிங் மிஷினை வந்து ரிப்பேர் ஆக்கி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி நம்ம மண்ணை மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டாலே அந்த டர்ட் வந்து ஈஸியாகவே வந்து வாஷிங் மிஷின் நமக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக ஒரு 2-3 வாட்டி தண்ணி வந்து இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது நம்ம வந்து அலசனம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த தண்ணிக்குள்ளே ஒரு அரை வாளி நம்ம எத்தனை மேட் வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 4 மேட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆன்டி ஸ்லிப் மேட்ஸ் அதெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி போட்டே வாஷ் பண்ணிக்கலாம். நான் துணி மேட்டோடே போட்டு இது கூட வாஷ் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வாளி தண்ணி நம்ம எத்தனை மேட் வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து தண்ணியை மட்டும் ஜஸ்ட்டு இந்த மாதிரி புழிஞ்சு அடுத்த வாளியில் போட்டால் போதும். நம்ம அழுக்கு தேய்க்கணும் எதுவுமே அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த மேட்டில் வந்து நிறைய மண் இருக்கும் இல்லையா, ஏன்னா நம்ம வெளியே போயிட்டு வர்றது கால் மண் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலே வந்து நம்ம மிஷின் வந்து லாங் லைஃப் வரும். நமக்கு நார்மல் துணி துவைக்கிற மாதிரி தான் இது. பார்த்திங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு டைமே எல்லா மண்ணும் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக ஒரு 2 to 3 டைம்ஸ் ஜஸ்ட்டு வாளியில் ஒரு 1/2 to 3/4 வாளி மட்டும் தண்ணி வச்சு நம்ம வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். தண்ணியை கொஞ்சம் அது க்ளீன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மாற்றி போட்டு நம்ம வந்து அந்த மேட்டை வந்து ஜஸ்ட்டு ஈரப்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்படி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக வாட்டரில் வந்து நீங்கள் முக்கி எடுத்தாலே அதில் இருக்க அழுக்கு அந்த மண் எல்லாமே பாதி அளவு உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ மிஷினில் துவைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நார்மல் எப்படி நம்ம அந்த துணியை துவைக்குமோ அதே மாதிரி கஷ்டப்படாமலே நம்மளோட மிஷின் வந்து துவைச்சி கொடுத்துரும். இப்போது இந்த மாதிரி நான் மாற்றி எல்லாமே ஒரு 3 டைம்ஸ் இல்லைனா மண் ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம வந்து 4 டைம்ஸ் கூட மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இப்போ தண்ணி க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த அளவு நம்ம வர்ற அளவுக்கு மாற்றிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து நான் கீசர் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து வெந்நி எடுத்திருக்கேன். நம்ம எல்லா வீட்லேயும் நார்மலாக கீசரில் நம்ம ஹாட் வாட்டர் குளிக்கிறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த வெந்நியை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். அந்த வெந்நியில் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறது ஒரு 1/2 கப் அளவுக்கு வினிகர். ஒயிட் வினிகர் நம்ம சிக்கன் க்ளீன் பண்ணலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த வினிகர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது வந்து ஆப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பேக்கிங் சோடா வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட லெமன், இதில் இருக்க அந்த மேட்டில் வந்து சம்டைம்ஸ் பேட் ஸ்மெல் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் லெமன் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி லெமன், இது வந்து காஞ்சி போன லெமன், நம்ம யூஸ் பண்ண முடியாமல் தூக்கி போடுற லெமனை கூட இந்த மாதிரி மேட் க்ளீனிங்காக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ள லெமனை நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் ஆட் பண்ண போகிறது நார்மல் நம்ம வாஷிங் பவுடர் வச்சுருப்போம் இல்லையா. நார்மலாக துணி துவைக்கிறதுக்குள்ளே வாஷிங் பவுடர் நம்ம என்ன வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணுறோமோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வெந்நிக்குள்ளே நம்ம இந்த மேட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ இது ரொம்ப ஹாட்டான வெந்நி அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு சின்ன குச்சி ஏதாவது வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே முக்கணுன்னா முக்கிக்கலாம். இது எனக்கு அந்தளவு ஹாட்டாக தெரியல என் கைக்கு. ஸோ அதனால் அப்படியே போட்டுட்டு நம்ம 4 மேட் போடுறோம் இல்லையா. ஸோ அந்த வெயிட்லேயே வந்து அது உள்ளே போயிடும். ஸோ அதனால் இல்லை கை கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மாப் ஸ்டிக் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிக்கை வச்சு நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா எல்லாமே உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 hour to 45 minutes வந்து நம்மளோட மேட்டை வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் இந்த திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு அழுக்கு வந்து 80% உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். அது போக நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் அலசணும், அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் மேட்டு, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஒரு 1/2 hour மட்டும் ஊற வச்சாலே போதும். 1/2 hour to 45 minutes நமக்கு டைம் இருந்தால் கூட கொஞ்சம் டைம் கூட நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour கழித்து இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்ல ஊறி இருக்குது. தண்ணியும் வந்து நார்மல் கை தொடுற டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு குட்டி வாளிக்கு மாற்றிட்டு அதை வந்து வாஷிங் மிஷினில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா இதில் வந்து உள்ளே நல்லா அந்த நான் எதுவும் புளிய கூட இல்லை, இதில் ஜஸ்ட் அப்படியே தான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் மட்டும் நம்ம வெளியே விட்டுட்டு
அதை வந்து வேறு ஒரு வாளியில் மாற்றிட்டு அதை வந்து நம்ம மிஷினில் கொண்டு போய் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு 75 to 80% நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம மிஷினில் வாஷ் பண்ணும்போது ரொம்ப க்ளீனாக ரொம்ப பளிச்சுன்னு வந்துடும் நம்மளோட மேட்ஸ்லாம். இப்போ வாஷிங் மிஷினில் நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மேட்டெல்லாம் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மிஷினையும் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெறும் மேட் துவைக்கிறப்போ நம்ம மற்ற துணி எதுவுமே போடக்கூடாது, வெறும் மேட் மட்டும் தான் துவைக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா மேட்டையுமே ஒரே நாளாகவே நம்ம துவைச்சிட்டோன்னா கூட ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற துணி போடாமல் இந்த மேட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு எந்த ப்ரோக்ராம் நமக்கு ஓடுமோ, இப்போ என்னோடதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காட்டன் தான் வந்து ஹையஸ்ட்டாக ஓடும். இது வந்து 1 to 1.5 hours வரைக்கும் எனக்கு ஓடும். ஸோ அதில் என்னோடய வாஷிங் மிஷினில் வந்து ஹாட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹாட் ஆப்ஷன் கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் மிஷினில் வந்து அந்த ப்ரொவிஷன் இருந்ததுன்னா ஹாட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம நார்மலாக எல்லா மிஷினுக்கும் ஊற்றுற நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஊற்றுவோம் இல்லையா, அதில் நீங்கள் எவ்வளோ ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு ஒரு 20 ml அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா. இது வந்து ஹையஸ்ட் ப்ரோக்ராமில், அதாவது எது வந்து உங்களுக்கு லாங்காக வாஷ் பண்ணுமோ அந்த ப்ரோக்ராமில் வச்சுக்கோங்க உங்கள் வாஷிங் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வச்சுட்டு 1.5 மணி நேரம் வந்து இதை நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்டை வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ரின்ஸ் ஆப்ஷனில் வச்சு நம்ம ரின்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வாஷிங் மிஷினுக்கு எந்தவித பிரச்சனையுமே வராது. நம்ம எடுத்த உடனே பண்ணிட்டோன்னா அந்த சின்ன சின்ன டர்ட் எல்லாமே வந்து ஈஸியாகவே உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ காட்டன் வாஷில் இப்போ நான் வந்து வச்சுருக்கேன், ஹாட் வாஷில் இப்போ நான் வச்சுருக்கேன். ஹாட் வாஷ் இல்லாமல் நீங்கள் ப்ளெயின் வாஷாக கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ரொம்ப க்ளீனாக வரும் உங்களோட டோர் மேட்ஸு. இப்போ எனக்கு மிஷின் முடிஞ்சிருச்சு, நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது ஆல்ரெடி நமக்கு ட்ரையும் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால எடுக்கும் போதே வந்து உங்களுக்கு 50% ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளீனாக வந்து நம்மளோட மெஷின் வந்து டோர் மேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. நம்ம இதை வந்து கையில் துவச்சி கஷ்டப்பட்டு புழிஞ்சு அந்த மாதிரி எந்த விதமான கஷ்டமும் படாமல் ஈஸியாக இதை வந்து வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம். ப்ளஸ் நம்ம வாஷிங் மிஷின் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கடைசியில் இன்னொரு வாட்டி நம்ம மேட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரின்ஸ் ஆப்ஷன் கொடுத்தோன்னா அது இன்னொரு வாட்டி எக்ஸ்ட்ராவாக ரின்ஸ் பண்ணிவிடும் நம்மளோட மிஷினை. ஸோ எந்த விதமான தூசி எதுவுமே இருக்காது. அதில் இது வந்து நம்ம மிஷினை கெட்டு போகும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 weeks ஒன்ஸ் வந்து நம்மளோட மேட்ஸ் எல்லாம் வந்து வாஷிங் மிஷின்லேயே ஈஸியாக துவச்சிக்கலாம். இந்த மேட்ஸ் எவ்வளோ பளிச்சுன்னு வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்ததுன்னா. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.